Hi students, welcome to CS Knowledge Opener. This is Bhaskaran. So almost இந்த 2.5 டேஸில் உங்களோட ரிவிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கொஷின்ஸ் எழுதணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் நம்ம வந்து 1 hour பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ரீச் ஆகிடுங்க. அண்ட் தென் கொஷின் பேப்பர் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் கரெக்டாக அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பேஜஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து உங்களோட இன்விஜிலேட்டர் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ 1 marks 2 marks 3 marks அண்டு 5 marks கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ண முடியுது, நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து தெரியுதுன்றதை பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டில் வந்து எழுதும்போது பார்ட் வைஸில் மேக்ஸிமம் எழுதிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 1 mark பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ பார்ட் நம்பர் நீங்கள் போட்டுட்டு ஆப்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு தான் நான் வந்து ஆன்சர் எழுதணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஷின் கேட்பீங்க, சார் நாங்கள் கொஷின் எழுதணுமான்றதை கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். எதுக்குமே நீங்கள் வந்து கொஷின் எழுத தேவையில்லை, ஓகேவா? கொஸ்டின் நம்பர், ஓகேவா? கொஸ்டின் நம்பர் போடுங்க. அடுத்தது ஆப்ஷன், ஓகேவா? இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு ஆப்ஷன் எழுதிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை எழுதுங்க, ஓகேவா? ஸோ ஃபுல் கொஷினை வந்து எழுத தேவையில்ல. ஸோ இந்த 15 1 marks வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். தெரிஞ்ச 1 marks ஃபஸ்ட்டு வந்து எழுதுங்க. எந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து தெரியுதோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு 1 or 2 times எல்லாமே படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் பேப்பர்லேயே வந்து ரஃப் பேஜ் இருக்கும். ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ராமை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எடுக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ அதே போல் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எந்த ஒரு சீரிஸ் கொஷின் பேப்பர் எதுவுமே இருக்காது. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீரிஸ் இருக்கும். ஏ சீரிஸ் அண்ட் பி சீரிஸ் இது போல் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இது போல் சீரிஸ் இருக்காது. ஸோ அதுமாதிரி சீரிஸ் இருக்கும்போது உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் உங்களை மார்க் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட் டாப் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மார்க் பண்ண சொல்லுவாங்க. இது ஏ செட் ஆஃப் கொஷின் பேப்பரா பி செட் கொஷின் பேப்பரானு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது போல் எந்த செட் கொஷின் பேப்பரும் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் வைஸில் நமக்கு இந்த 15 1 marks கோ த்ரூ பண்ணி எழுதுங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து நமக்கு என்ன இருக்கணும்னா 2 marks இருக்கும். ஸோ இந்த 2 marksல வந்து பாருங்கள். ஸோ ரைட் எனி 6 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதில் 24th கொஷின் கம்பல்சரி கொஷின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 9 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த 9 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸ் நீங்கள் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 24th கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணணுன்றதை நம்ம இங்கே சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ 24th கொஷின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எந்த கொஷின்ஸும் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அப்படி எழுதுனாங்கன்னா அதுக்கான மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்கன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இதே பேட்டர்னில் தான் 3 marks நமக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ 9 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 33 கொஷின் கம்பல்சரி கொஷின்ஸ், நீங்கள் 6 கொஷின்ஸ் வந்து எழுதலாம். ஸோ 5 mark பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த 5 கொஷின்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா ஆர் டைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஆர் டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் நம்பர் பார்ட் நம்பர் போடுங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் என்ன ஆப்ஷன் கொஷின்ஸ் நீங்கள் எழுதுங்க, ஏஆர் பி, ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆ அல்லது ஆ, ஓகேவா? ஸோ அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த கொஷின் நம்பர், பார்ட் நம்பர், கொஷின் நம்பர் அண்டு கொஷினோட அந்த ஆப்ஷன்ஸ் ஏ அண்ட் பி பார்ட் எந்த பார்ட்டோ அதை நீங்கள் எழுதுங்க. இதில் ஏதாவது ஒரு கொஷின்ஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலான்றது நான் இங்கே சொல்கிறேன். ஸோ பேட்டர்ன், அதாவது அந்த ஆர்டர் பார்ட் வைஸில் அந்த ஆர்டரை கரெக்டாக நீங்கள் எழுதுங்க. கொஷின் பேப்பர் நமக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் நமக்கு 33 கொஷின்ஸ் வந்து 3 markல இருக்கும். அண்ட் தென் 24th கொஷின்ஸ் 2 markல நமக்கு இருக்கும். 5 markல ஒரு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இருக்கும். 1 markல எனி ஒன் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் சின்டாக்ஸ் கொஷின் ஏதாவது பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் நமக்கு இந்த பேட்டர்னில் இப்படி தான் இருக்குன்றதை நம்ம இங்கே சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கணுன்றதை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக பார்ட் நம்பர், கொஷின் நம்பர் இதெல்லாம் இருக்கணும். கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்குன்றதை நம்ம இங்கே சொல்கிறோம். 2 marks பொறுத்த வரைக்கும் ஒரு 40 minutes டைம் எடுத்துங்க. 3 marks ஒரு 45 minutes அண்ட் 5 marks பொறுத்த வரைக்கும் 1.10 minutes வந்து எடுத்துங்கன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் எல்லாமே எழுதுங்க. அப்படி எழுதுனா மட்டும்தான் உங்களால் எல்லா கொஷின்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா கொஷின் நம்பரும் நீங்கள் போட்டிருக்கீங்களா, எல்லா ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா, எதுவும் ஓவர் ரைட் இல்லாமல் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் எழுதின கீ ஆன்சர்
ஆன்சர் எல்லாமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்பேசஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. பெண்ணாலே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அங்கே வச்சிடலாம். ஃப்ரண்ட் ஷீட்டில் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பிளேஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் உங்களை உட்கார வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்லையும் சரி வெப்சைட்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கொஷின்ஸை எல்லாத்தையும் கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம். டாப் 5 மார்க் கொஷின்ஸ்ன்றது போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாத்துலேயும் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த 10 கொஷின்ஸ் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 or 3 கொஷின்ஸ் வந்துடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் இதில் இருக்கிற கொஷின்ஸ் ஃபுல்லாக படித்தா எங்களால் 5 கொஷின்ஸ் எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ப்ரோக்ராம் ஓரியன்டாக தான் ஒரு கொஷின் பேஸ் பண்ணியிருக்கோம். அது கூட ஆப்ஷன்ஸில் இன்னொரு கொஷின்ஸ் என்னென்னா தியரி கொஷின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 3 மார்க்காக ஒரு 5 மார்க்லையும் கேட்க கொஷின்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ்லேயும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அது ரெலவெண்ட் ஆன்சரை கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதிடுங்க. அதே போல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் கீ ஆன்சரோட கொடுத்துருக்கேன். மாடல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். டாப் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே தான். கொடுத்துருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்கை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின், டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராமிங் கொஷின் PHP பேஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்டுவல் கொஷின்ஸை எல்லா கொஷின்ஸும் முடிங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் அந்த கொஷின்ஸை படிங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் என்ன டவுட்னா, சார் நீங்கள் கொடுக்குற கொஷின்ஸ் வருமா வராதா, நான் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன்றது எல்லாமே கேட்டுருக்கேன். கொடுத்த கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது கூட இன்க்ளூட் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ். அந்த 1 மார்க்ஸும் கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் 70க்கு 50+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ரிமைனிங் மார்க் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் மார்க்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சுன்னா டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் கண்டினியூஸாக இந்த 2 டேஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாமல் கோத்ரூ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். தேங்க்யூ.